ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு பெண்டோ கேக் எப்படி ரெடி பண்ணலாம் தான் காட்ட போகிறேன். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி 2 கேக் ஆர்டர் இருந்தது. ரெண்டுமே கஸ்டமைஸ்டு கேக்கு தான். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்லேயும், இன்னொன்று வந்து ஹார்ட் ஷேப்லேயுமா ரெடி பண்ணியிருந்தேன். இந்த 2 கேக் வந்து எப்படி ரெடி பண்ணியிருந்தேன் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பெண்டோ கேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ஒரு பெண்டோ கேக் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ க்கான ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்தால் போதும். ஒரு முட்டை வச்சு ரெடி பண்ணி எடுத்தால் போதும். நான் வந்துட்டு இன்றைக்கி 4 இன்ச்சு கேக் டின்லையா 1/4 கிலோக்கான பேட்டர் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு 3 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் கேக் டின்லையும் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு நமக்கு வந்து கேக் வந்து வேஸ்ட்டாக போகும். நமக்கு வேறு ஏதாவது கேக் பண்ணணுன்னா மட்டும் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் கேக் டின்னில் கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதிலேருந்து இந்த 4 இன்ச் சைஸுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கேக் வந்துட்டு 4 இன்ச் கேக் டின்னில் ரெடி பண்ணி எடுத்தேன். இன்னொன்று வந்துட்டு பெரிய ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதிலேருந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த கேக்கை வந்துட்டு நான் வந்து கேக் போர்டில் வச்சு ஃபஸ்ட் லேயர் கேக்கில் கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு லேயரையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவுட்டர் லேயர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு கேக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேலட் நைஃப் எடுத்து நீட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கணும். சைடெல்லாம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா டாப்லேயும் இந்த மாதிரி நீட்டாக வர்றது மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கேக்கு வந்துட்டு ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக இந்த ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுற கேக் எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து நான் க்ரம் கோட் பண்ணி வச்சுட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஹார்ட் ஷேப்பாக மாற்றிக்க போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு மார்க் போடணும். அதுக்கப்புறமா அந்த ப்ளஸ் மார்க் போட்ட இதுலேருந்து ஒரு வி ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா நீட்டாக வரும். அது கட் பண்ண பீஸை வந்துட்டு இந்த பக்கம் ஓரமாக நம்ம கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா இந்த பக்கமும் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அந்த வி ஷேப்பில் அந்த கட்டிங் கொடுத்தது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரியே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி அதையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா இதோட சென்டரில் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த கரெக்டான அந்த ஹார்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த கட் பண்ண இடத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி லைட்டாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பக்கம் எல்லாம் நம்ம கட் பண்ணமோ அந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம வந்து நீட்டாக லெவல் பண்ணி இப்போ எடுக்கணும். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பெல்லாம் பண்ணுறத வரைக்கும் ஹார்ட் ஷேப் வந்து கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுத்து தான் பண்ணணும். ரவுண்ட் ஷேப் பண்ணுற மாதிரி டக்குன்னு வந்து நமக்கு வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஐசிங் பண்ணி எடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். இப்போ சைடெல்லாம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா டாப்லேயே நைட்டாக லெவல் பண்ணி எடுத்துட்டு பேலட் நைஃப்பில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி இதே மாதிரி ஒரு பேலட் நைஃப் டிசைன் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன். கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் டிசைன் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக விப்பிங் க்ரீமில் ரெட் ஜெல் கலர் வந்து ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நிறைய ஜெல் கலர் ஆட் பண்ணால் தான் நமக்கு பிரைட்டான ரெட் கலர் கிடைக்கும். கொஞ்சம் க்ரீம் எடுத்து பண்ணுறதுனால நமக்கு இந்த கலர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இதை வந்துட்டு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு சின்ன ஒரு ஹோல் போட்டுட்டு
இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து போட்டு விட்டுருக்குறேன். கேக்கோட சைடெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி ஹார்ட் ஷேப் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ரவுண்டாக பண்ண அந்த கேக்லேயும் இதே மாதிரியே குட்டியான ஹார்ட் வந்து போட்டு விட்டுக்கிறேன். சைடெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹார்ட் வந்து போட்டு விட்டதுக்கப்புறமா டாப்லேயும் இதே மாதிரி குட்டியான ஹார்ட் போட்டு இந்த கேக்கை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஹார்ட் ஷேப் கேக்கில் வந்துட்டு கஸ்டமர் வந்து ஆல்மோஸ்ட் இயர்னு சொல்லிவிட்டு ஒரு டேட் எழுத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே விப்பிங் க்ரீம்லேயே இதை எழுதியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்னதாக இந்த மாதிரி ஹார்ட்டும் போட்டு விட்டுருக்குறேன். இந்த கேக்கில் வந்துட்டு ஒரு ரிங் டிசைனும் போட்டு விட சொன்னாங்க. அந்த ரிங் மாதிரி ஒரு டிசைனும் போட்டு விட்டாச்சு. இப்போ கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடித்து ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கேக்கோட பெண்டோ பாக்ஸ் வந்துட்டு இதுதான். இந்த பாக்ஸில் தான் வந்து இந்த கேக்கை வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். அடுத்ததான் இந்த ரவுண்ட் ஷேப் கேக்கை வந்து எப்படி இந்த பெண்டோ பாக்ஸில் வைக்கிறதுன்னு காட்டுறேன். நம்ம வந்துட்டு பேலட் நைஃப் எடுத்துகிட்டு அந்த கேக்கோட பேலட் நைஃபை கேக்கோட அடியில் இந்த மாதிரி கொடுத்து கேக்கை எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி மாற்றிட்டு அந்த பட்டர் பேப்பரோடு தான் நம்ம வந்துட்டு அந்த பெண்டோ பாக்ஸில் வைக்கணும். ஏன்னா இது பேஸ் எல்லாம் வந்து இந்த பாக்ஸில் நிற்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி நம்ம வச்சா போதும். இப்போ பாருங்கள், 2 கேக்கையும் பேக் பண்ணி 2 கேக்கையுமே பாக்ஸில் மாற்றி வச்சுருக்கிறேன். கேக் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இந்த கேக்லேயும் போட்டு விட்டுட்டு அந்த ஹார்ட் ஷேப் கேக்லேயுமே சுகர் பீட்ஸ் போட்டிருக்கிறேன். சுகர் பீட்ஸ் போட்டு கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. கேக்கு வந்து ஃபைனல் லுக்கு வந்து 2 கேக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்து எனக்கு ரொம்பவே இந்த கேக்கு வந்து பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கேக் வந்து பெண்டோ கேக் வந்து 200 ருபீஸுக்கு கொடுக்குறேன். இந்த ஹார்ட் ஷேப் கேக் வந்துட்டு 220க்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு 3 மேங்கோ கேக்கும் ஆர்டர் இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸில் உள்ள மேங்கோ கேக்கு தான். இந்த மேங்கோ கேக்கையும் செய்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த பெண்டோ கேக் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது வந்து இந்த கீழே அந்த பாக்ஸில் 2 ஹோல் இருக்குது. மேலே இந்த மாதிரி லாக் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு அந்த ஹோலில் நம்ம வந்து லாக் பண்ணி விட்டோன்னா அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிப்பனும் கட்டி விட்டுட்டேன். இதே மாதிரி தான் நான் பேக் பண்ணுவேன் பெண்டோ கேக் எல்லாமே. அதுக்கப்புறமா ஒரு நைஃபும் வச்சு விட்டுட்டேன். இப்போது இந்த பெண்டோ கேக்கோட வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.